ஹைடா. மொபைல் லேசாக உடஞ்சிருச்சு, டிஸ்பிளே போயிடுச்சு. மனசே கஷ்டமாக இருக்கு. எப்படியோ 2 டேஸில் சர்வீஸ் சென்டர் போயிடும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நான் இந்த எஃப்எஃப் முடிச்சிடறேன். நான் ஒன்று ஆன் பண்ணேன், அதுவும் ஒன்று ஆன் ஆகுது. கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானே போடணும்னு நினச்சாலும் பார்த்தீங்களா, போடணும் அப்படின்னு நினச்சாலாம் எனக்கு எங்கேருந்து வரும்னு தெரியல, தடங்கள்லாம் வந்துட்டுருக்கு. மீதி டைம்லலாம் நார்மலாக இருக்கேன், போட மனசே வராமல் அமைதியாக உட்காந்துட்ருப்பேன். இப்போ எனக்கு போட தோணுது. மொபைல் உடஞ்சிருச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 2-3 டேஸ் நினைக்கிறேன். ஷாப்புக்கு போகுமான்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகே, வீட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் முன்னாடி உட்காந்துட்ருக்கீங்க, ஒரு பயத்தோட. உங்கள் கையில் அவ்வளோ நடுக்கம், பயம். உங்கள் முன்னாடி இருக்கா, பட் அதை நீங்கள் கவனிக்கலை. உங்கள் மனசுக்குள்ளே ஓடுறது எல்லாமே சேன் வந்தது, உங்களை ஒரு மாதிரி பண்ணியிருப்பான். அவன் கழுத்தில் கிஸ் பண்ணதோ, ஹிப்பு டச் பண்ணதோ ரிப்பீட்டடாக வருது. உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க, நர்வஸாக. உங்கள் மூச்சு ஃபுல்லாக வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி டிஸ்டர்பாக. உங்கள் கண்ணில் தண்ணி நான் ஸ்டாப்பாக வந்துகிட்டே இருக்குது. கண்ட்ரோல் பண்ணால் கூட நிற்கலை, வந்துகிட்டே இருக்குது. உங்கள் ஒரு கை மவுத்தில் வச்சுட்டு இன்னொரு கை வீக் எடுத்து ஃபீட் பண்ணுறீங்க. அவன் அந்த ஃபீட் பண்ணுற அந்த கையை பார்க்குறான். அந்த கையில் ஃபுட்டு இருக்குது, பட் அந்த கை அவ்வளோ ஷேக் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக முகத்துக்கிட்ட வருது. ஏய் வாயான், குரல் கொடுக்க அவன் மேலேயே போட்டுட்டீங்க. பயத்தில் என்னடி பண்ணுற அப்படின்னு கத்துறான். அசிச்சோ அசிச்சோ, சாரி சாரி சாரி, சாரி. வாய்ஸே ஒரு மாதிரி இருக்கு. மேலே கை வச்சு ஒரு மாதிரி தட்டி விட்டுங்க. நீங்கள் டச் பண்ணால் அவனுக்கு பிடிக்காது இல்லையா, அவங்க கையை தட்டி விட்டுட்டு எனக்கு தோட்டவாதான்னு சொன்னேன். அப்படியே உட்காந்துக்கிட்டீங்க. திரும்பி அழுவுறீங்க, சவுண்டா அழுதுட்டீங்க. பயம் சித்துக்கு போய் எப்படி அழுற, உன்னை தானடி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி பல்ல கடிச்சிட்டு கேட்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாரி. எழுந்து கண்ணெல்லாம் தொடச்சிட்டு எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுக்குறீங்களா, நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன, நான் உன்னை எதுக்கு அழுதுன்னு கேட்டேன். அது இல்லை, நீங்கள் திட்டினீங்களா அதுக்கு. இதை விட நான் நிறைய உன்னை திட்டிருக்கேன், அப்பெல்லாம் அல்லாமல். இப்போ என்ன, கொஞ்ச நேரம் நான் வந்துடுறேன், கொஞ்ச நேரம் அப்படின்னு ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்துடுறீங்க. வெளியே பெட்லேயே உட்காந்துட்ருக்கான். டைம் போயிட்டே இருக்கு. ரெஸ்ட் ரூம்லேருந்து ஒரு சவுண்டையும் காணும். அவன் லைட்டாக எழுந்து ரெஸ்ட் ரூம் டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறான். உள்ள ஷவரில் இருக்கீங்க. ஸோ அவனுக்கு அது எதுவும் கிளியராக தெரியல. அங்கே போய் என்ன பண்ணிருக்கா, இவ்வளோ புரிஞ்சிக்கவே முடியல. அவன் கூட அப்படி இருக்கான், என்னதான் பண்ணுறான், ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்காளே அப்படிங்கிற மாதிரி. ஒரு கால் எடுத்து வச்ச உள்ள வர, வேணாம் பிடிக்கல அப்படின்னு தேய்ச்சி குளிக்கிறீங்க. நியூடாக நின்றுட்டுருக்கீங்க. ஷவர் கீழெல்லாம் உங்கள் ட்ரெஸ்ஸு கிழிச்சு போட்டிருக்கீங்க. பிடிக்கல, அருவருப்பா இருக்கு, வேணாம். ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிட்ருக்கீங்க. எங்கன்னா உங்கள் நெக்கில், ஷோல்டரில், உங்கள் முதுகில், உங்கள் 2 ஹிப்பில், உங்கள் கையில், நீஸில், அப்படி சொல்லிட்டு எல்லா இடமும் வச்சு தேய்ச்சிட்ருக்கீங்க. சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கான். என்ன இவ பண்ணுறா அப்படி. பிடிக்கல, எனக்கு இது வேணாம், பிடிக்கல. வேகமாக ரப் பண்ணி தேய்க்கிறீங்க. அமைதியாக பார்த்துட்டே இருக்கான். அவனை பார்த்தாலே பயமாக இருக்கு. டச் பண்ணுறது எதுவும் எனக்கு பிடிக்கல, அருவருப்பா. எனக்கு இதெல்லாம் வேணாம் சொல்லிட்டே தேய்ச்சி குளிக்கிறீங்க. இப்போது வீக் ஒன்று புரியுது.
ஜான் டச் பண்ண இடம் மட்டும்தான் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் டச் பண்ணது பிடிக்கலையா? எதுக்கு பிடிக்கல? இவங்க 2 பேரும் லவ் தானே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்த்துட்டே இருக்கான். இங்கே ஜான் மெசேஜ் வந்திருக்கும் இல்லையா? ஸோ மொபைல் எடுத்துகிட்டு வெளில போயிருந்துருப்பான். என்ன மெசேஜ் அப்படி சொல்லிட்டு அவன் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவன் பேங்க் அக்கௌண்ட்டை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட்டை, கிரெடிட் கார்டு எல்லாம் லாக்கில் இருக்கு. அவனால் இப்போ காசு வித்ட்ரா பண்ண முடியாது. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சது. சேனை வித்ட்ரா பண்ண முடியாமல் அப்படி பண்ணியிருக்காங்க. யார் அது மாதிரி பண்ணா அவனுக்கு புரியல. லாஸ்ட் டைமும் அப்பா தானே என் கிரெடிட் கார்டு லாக் பண்ணார். அந்த ஆள் இல்லை. நெக்ஸ்ட்டு யாரு? நீயா? இல்லை இல்லை இல்லை, நீ கிடையாதா? நீ தான் பெட்டில் இப்போ அப்போ கண்ணு தெரியாத மாதிரி இழுத்துட்ருக்கியே, நீ இல்லை. அப்படின்னா வாயன் வீக்கு நெக்ஸ்ட்டு வயன்ட்டு தானே இந்த ஆக்சஸ்லாம் போகுது. ஹே லாக் பண்ணிட்டியாடி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அதை லாக் பண்ணது பிகாஸ் உங்களையும் ஜானியும் வெளியே பார்த்துட்டு செம்ம கடுப்பில் உள்ளே வந்திருப்பான். ஜூன்கிட்ட பேசும்போதும் ஜூன்கிட்ட சொல்லியிருப்பான், அதை லாக் பண்ண சொல்ல, லாயர்கிட்ட கால் பண்ணி சொல்ல, நான் ஆக்சஸ் கொடுத்தேன்னு சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால ஜூன் அப்படியே வியோட லாயர்கிட்ட ரிப்பீட் பண்ணியிருப்பான். ஸோ அதனால அவங்க லாயர் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ அது இப்போ இவனுக்கு தெரிஞ்சு ஹே இதை எப்படி பண்ண? ஹே வாயன் ஒன்ன இரு வரான். அகெயின் உங்கள் ரூமுக்குள்ளே வரான். வீக்க ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கு. ஜானுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒன்று இருந்திருந்தா நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டீங்க. அல்லது பிடிக்கல, இது என்னமோ தெரியல, அவனுக்கு வியர்டாக இருக்கு. அவன் உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அதெல்லாம் பண்ணிட்டு ஃபுட் வெயிட் பண்ணிட்டுருப்பான். ஸோ அதனால் ஷவரை ஆஃப் பண்ணிட்டு திரும்பினா நின்றுருக்கான். அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்து கூப்பிட்ட அவன் கண்டுபிடிச்சிட்டு போகிறான். இல்லை, நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவனுக்கு கண்ணு தெரியாத மாதிரி அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு நடக்க முடியாமல் அந்த மாதிரிலாம் பண்ணேன். இருங்க ஒரு நிமிஷம், நான் வரேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஷவருக்குள்ளே இருந்தோம் வெளியே வந்து அவன் கையை பிடிக்கிறீங்க. அவன் ஒரு மாதிரி உங்களே பார்க்குறான். நீங்கள் அவன் கையை பிடிச்ச ரெஸ்ட் ரூம் கிட்டே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு பண்ணிகிட்டே இருங்க, இதோ வரேன். அவன் கையை விட்டுட்டு டவல் எடுத்துகிட்டு வந்து வேர் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு ரெஸ்ட் ரூமில் இருக்க அந்த மிரரில் பார்க்குறான். டவல் எடுத்து போட்டுட்டு அவன்கிட்ட போயிட்டுருக்கீங்க. அதை நோட் பண்ணிட்டு அவன் பண்ணதெல்லாம் முடிச்சுட்டு முடிஞ்சிருச்சு, கேர்ஃபுல்லாக வாங்க. அவன் கையை பிடிச்ச கூட்டிகிட்டு வரான். சரி, நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க. நெக்ஸ்ட்டு டோர்கிட்ட வர ஜான் வெளியே இருந்து ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். நீங்கள் ரெஸ்ட் ரூமில் இருந்து கை பிடிச்சி வெளியே வர ட்ரை பண்ண ஜான் வரான். பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணுறது தெரியல. ஜான் சைலண்ட்டாக இருக்கான். ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். பிகாஸ் உங்கள் கால் தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. ஒரு மாதிரி சிரிச்சுட்டே பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடியும் பார்த்துட்டான். இப்போது வீக்கு என்ன பண்ணுறது தெரியல. அவன் கண்ணு தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணணும். ஜான் வர வந்துட்டான். என்ன பண்ணுறது தெரியல. ரெஸ்ட் ரூம் மட்டும் வெளில வரலாமா வேணாமா அப்படி திங்க் பண்ணிருக்க. நீங்கள் வீக்கும் பின்னாடி வந்து மறைஞ்சு ஷர்ட்டை டைட்டாக பிடிக்கிறீங்க. அவன் கையை ஒரு கையில் ஹோல்ட் பண்ணிருக்கீங்க. ஒரு மாதிரி டோர்கிட்டவே மறைஞ்சு நின்ன மாதிரி ஜானை, அதாவது அவனுடைய ஷேடோவை பார்த்துட்டு பயந்துட்டு உள்ளவே இருக்கீங்க. நீங்கள் பயப்படுறீங்க. அது கையை ஹோல்ட் பண்ணுறதில்ல. இது ஃபீல் ஆகுது. நீங்கள் ஜான் வந்ததுனால பயப்படுறீங்க அப்படின்னு இது ஃபீல் ஆன அடுத்த செகண்ட் சட்டால்னு உங்கள் கையை எடுத்து விடுறான். உங்களுக்கு எங்கே கத்த போகிறான், வெளியே இழுக்க போகிறான் அப்படி ஒரு பயம் வந்துருச்சு. ஒரு நிமிஷம் பேச வர
வி என்னோட வாட்ச் உள்ளே எங்கேயோ வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நீ அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளில வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வந்து ஏதோ உனக்கு கண்ணு தெரியாத மாதிரி டோரு பிடிச்சிட்டே வெளில வரான். வெளில வரான். அதனால இந்த சேன் வீக்கே தெரியாத மாதிரி இந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடலாம் அப்படி அவன் ட்ரை பண்ணுறான். அதாவது வீக்கு சந்தில் அவன் கைக்குள்ள நகத்து டோர் கிட்ட வரான். வீக்கு கண்ணு தெரியாதுன்னு நினச்ச அவன் இதை பண்ணுறான். வயன், நீ வாட்ச் எடுத்தா மட்டும்தான் வெளில வர முடியும் அப்படி உங்களை திட்டுற மாதிரி சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டான். இவனை வேறு எதுக்குடா லாக் பண்ண அப்படிங்கிற மாதிரி அடிக்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி ஆக்ஷன் பண்ணுறான். வாழை ஹோல்ட் பண்ணி பெட் கிட்ட வந்தா நார்மலாக உட்காரான். ஒரு கண்ணு அவனுக்கு சேன் மேலே இருக்க. உங்களுக்கா? ஓகே, எங்கே வாட்ச் விட்டா இருக்காரு தெரியல. சேன் இந்த ரூம்லேருந்து போகிற வரைக்கும் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில போகக்கூடாது அப்படி நீங்கள் திங்க் பண்ணிட்டு உள்ளே இருக்கீங்க. மூச்சு இழுத்து விட்டுட்டு வாட்ச் மிஸ் பண்ணது கூட நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு உள்ள உங்கள் ட்ரெஸ் இருக்கு எடுத்து போட்டுட்ருக்கீங்க. வாட்ச்லாம் மிஸ் பண்ணலை. நீங்கள் உள்ளே இருக்கணும் அப்படின்னு நினச்சா இப்படி சொல்லியிருப்பான். இந்த டைம் சேன் அந்த டோரை மெத்துவா அந்த லாக்கை ஓப்பன் பண்ணுறான். வீக்கு சவுண்டே கேட்காத மாதிரி. இப்போ என்ன பண்ணுறது தெரியல வீக்கு. டோரை தட்டுறியா என்ன? வாட்ச் எடுத்துட்டியா? வாட்ச் இல்லாமல் வெளியே வரக்கூடாது, என்ன அங்கே சவுண்டு கேட்குதோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் லாக்கு வந்து கையை எடுத்துட்டான். பாம்பு காது இவனுக்கு எப்படிலாம் கண்டுபிடிக்கிறான் பாரு. சிவனா முத்தல் குண்டனா போட்டு தட்டுறான்டா அப்படிங்கிறான். நீங்கள் ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே கத்துறான். என்ன கிளியராக கேட்கல, ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்குமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்னாச்சு ஆமாம் என் டோர் லாக்கில் இருக்கு டோர் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் டோர் நாக் பண்ண சிவா ஒருத்தி எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னு கூட தெரியாமல் எல்லாம் அதெல்லாம் பண்ணிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி பல்லுக்கு இருக்கிறான். நீங்க என்ன கூப்பிட்டான், என்னவா இருக்கும், திட்டானா, கூமா இருக்கானா, சேன் வேற இருந்தான். சேன் ஏதாவது அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறானா, வீக்கு வேற கண்ணு தெரியல, என்ன பண்ணுவார் அப்படின்னு நிறைய யோசனை உங்களுக்கு. டோரை தட்டிகிட்டே இருக்கீங்க, வர இருடி அப்படிங்கிற மாதிரி பல்ல கடிச்சிட்டு டோரை ஓப்பன் பண்ண வீக்கு பின்னாடி சேன் நின்றுருக்கான். ஹாய் பேபி. பதட்டமாக இருக்கு. நீங்கள் சேனை பார்க்குறீங்க, பார்த்து அடுத்த செகண்ட் செம்மையாக பயப்படுறீங்க. அது வீக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ரெஸ்ட் ரூம்லேருந்து ஒரு கால் எடுத்து வச்சு வெளில வரீங்க. எதுக்கு கத்திட்டே இருந்தீங்க அப்படி கேட்க கடுப்பில் போயிட்டு அமைதியா பெட்டில் உட்காடுறான். சேன் இங்கிறது போங்கலாம் ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சைகையிலே சொல்ல அவன் நோ வந்து இம்பார்ட்டண்டாக பேசணும், எங்க வா சேன் எங்கிறது போங்க ப்ளீஸ். வயன் சொல்லுங்க ஃபுட் வரவே வீக்கிட்ட வர சேன் அடுத்த செகண்ட் உங்கள் கையை ஹோல்ட் பண்ணி நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னல, வாடி சேன் ப்ளீஸ் கையை விடுங்க. ஒழுங்க வந்துடும் சேன், கையை எடுங்கன்னு சொன்னேன். இது முன்னாடி நடந்துட்டுருக்க. ஒழுங்க வெளியே வா. ஆமாம், பாத்ரூமில் பூந்துட்டு என்னடி பண்ணிட்டு இருந்த அப்படி கேட்க அவன் கையை தட்டி விட்டுட்டு அது உங்களுக்கு தேவையில்லாதது என் வாயில் ஏதாவது வந்துடும், ஒழுங்காங்கிறது போயிடுங்க, இல்லைன்னா நான் வீட்டை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து உட்காந்து ஃபுட்டை எடுத்து சாப்பிட்றீங்களா? உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டே இருந்திருப்பான். நீங்கள் திட்டுறீங்க, அவன் கட்டுப்பில் உங்கள்கிட்ட பேசுகிறான். என்ன நடக்குது அவனுக்கு சத்தியமாக புரியல. நீங்கள் ஃபுட் எடுக்கிறீங்க, வீக்கு ஃபீட் பண்ண ஒன்று மட்டும் வீக்கு ஃபீல் ஆகுதா உங்களுக்கு? தென் உங்கள் கிட்ட வர்றது பிடிக்கவே இல்லை. இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பிகாஸ் அவனை பார்த்தா எரிஞ்சு விழுறீங்க. இந்த செகண்ட் சேன் முடிய பிடிச்ச இவன் இருக்கிறதுனால தானடி என்னை விட்டுட்டு இவன் கூட வர, இவனை கொலை பண்ணிட்ட நீ என் கூட வந்துடுவல்ல
சொல்லி அவன் வாயை மூடல. பல்லாருன்னு அரைஞ்சிட்டீங்க சாப்பாடு கையோட. நீங்கள் பேசினதை அவன் பேசினதை உங்களை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அதெல்லாம் வீக்கு கேட்காம இருந்திருக்கோம். பட் அவன் பார்த்துருந்துருப்பான். அவனுக்கு உங்களை அது உங்களுக்கு அவனை பிடிக்கல அப்படிங்கிறது வந்து அவனுக்கு ஃபீல் ஆகிருக்கும். அடித்த உடனே லைட்டாக ஒரு ஸ்மைல். வயன் என்னாச்சா, என்ன சவுண்டு அப்படி கேட்க, அது கொசு கொசுவி உங்கள் கையில் இருக்கிற சாப்பாடெல்லாம் அவன் கன்னத்தில் இருக்க. நீங்கள் வீக்கிட்ட இப்படி சொல்லிட்டு ஃபுல்லுக்கு மரியாதைங்கிறது போயிடு, அவ்வளோதான் உனக்கு அப்படி சொல்ல. அக்கி ஜான் உங்ககிட்ட வர மாதிரி பண்ண. இந்த டைம் வீ சும்மா இல்லை, உங்களை அடிக்கிற மாதிரி ஜான் கையை கொண்டு வந்திருப்பான். சடனாக வீ அந்த கையை பிடிச்ச முறுக்கி ஜான் வாயிலையும் அட்டிக்கிறான். செம்மாடு நான் ஸ்டாப்பாக அட்டிக்கிறான். ஜான் வீக்கிட்ட இருந்து வெளில போக ட்ரை பண்ணுறான். பட் வீ கையை விட்டாதானடா நீ அங்கேருந்து வெளில போவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீ அவன் கையை முறுக்கி லோ பண்ணி செம்மாடி. அதுவும் அவனுக்கு டவுட்டே வரக்கூடாதுன்னு வயன் ரூமுக்குள்ளே திருட வந்திருக்கான். அது கூட உனக்கு தெரியாதா? இவன் திருடனா இல்லை என்னை கொலை பண்ண அட்டம் பண்ணவனான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி அடிக்கிறான். நீங்கள் அவன் செம்மாட்டி பொருட்டி போட்டு அடிக்கிறத ஒரு ஸ்மைலோட பார்த்துட்டே இருக்கீங்க. அடிங்க வீ, நல்லா அடிங்க. என் டார்ச்சர் பண்ணுறான், டெய்லி டார்ச்சர் பண்ணுறான், மேலே கை வைக்கிறான், கிஸ் பண்ணுறான். எனக்கு என்னை பார்த்தாலே பிடிக்கல, அருவருப்பாக இருக்கு. அடிங்க வீ, நல்லா அடிங்க. பல்ல கடிச்சிட்டு வீ சம்மாட்டி போட்டு புரட்டி எடுக்கிறான். அவன் கையை விட்டா ஜான் அங்கேருந்து ஓடிடுவான். ஓடி போய் கூட வீயால் அடிக்க முடியாது. பிகாஸ் எல்லாரும் பொறுத்த வரைக்கும் வீக்கானு தெரியாமல் இருக்கான். அப்படிங்கிறதுனால அவன் கையை விடலை, ஒரு கையை பிடிச்சிட்டு செம்மாடி. ஜான் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் வலி தாங்க முடியாமல் கத்த ஆரம்பிக்கிறான். இந்த சவுண்ட் வீட்டில் இருக்கா எல்லாருக்குமே கேட்குது. வீ ரூம் டோரை நல்லா ஓப்பன் பண்ணிட்டு தான் அந்த ஜான் உள்ள வந்திருப்பான். டோர் ஓப்பனில் இருக்கு, எல்லாருக்குமே இந்த சவுண்டு கேட்குது. நீங்கள் வீ ஜான் அடிக்கிறான் ரசித்து பார்த்துட்டு இருக்கீங்க. வீ அங்கே இருக்க டேபிளெல்லாம் ஜானை தூக்கி போட்டு சுருவி அடிக்கிறான். இதுக்கடையில் ஜான் உங்களை பார்க்குறான், நீங்கள் சிரிச்சுட்டே இருக்கீங்க. ஜான் வீ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான். ட்ரை மட்டும்தான் அவனால் பண்ண முடியுது, ரிட்டன் வீ அவனால் அடிக்கவே முடியல. நீங்கள் ஜானை பார்த்தா எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன், என்கிட்ட இப்படி பண்ணாதான் நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன்னு. அது சொன்னேன், அதில் கூட இவ்வளோ அடிச்சிருப்பாருன்னு தெரியல. உனக்கு இதெல்லாம் வேணும்னா நல்லா வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்மைலோட உங்கள் கண்ணில் தண்ணி வருது. ரெண்டு பேரையும் தடுக்கவே இல்லை. ஈவன் நீங்கள் வீயை தான் காம் பண்ணணும், அவன் தான் செம்ம கோதில் அடிக்கிறான். நீங்கள் வீயை காம் பண்ணவே இல்லை. ஜான் ஒரு கொலவரியில் உங்களை பார்க்க வீ டோன் பண்ணி உங்களை பார்த்தா நீங்கள் சிரிச்சுட்டே உங்கள் கண்ணை தொடிச்சு விட்டுறாதீங்க வீ, நல்லா அடிங்க, இன்னும் அடிங்க, இதெல்லாம் பத்தாதவனுக்கு இன்னும் வேணும், நல்லா வாங்கணும். வீக்கு இது ஃபீல் ஆயிடுச்சு. லைட்டாக ஒரு ஸ்மைல், கையை பிடிச்சி முறுக்கி அவனை அங்கே இருக்க சுவிட்ச் பாக்ஸில் சொருறான். இந்த சவுண்ட்லாம் கேட்டு ஆன்ட்டி, யோனா, ஜியா, நிறைய மேட்ஸ் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் வெளியே வராங்க. என்ன சவுண்ட் அது? யோனா எங்கிறது சவுண்டு கேட்குது? இது ஜான் அழுறா. ஹே ஜான், ஆமாம்மா தியாங் ரூம்லேருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரூமுக்குள்ளே வர வீ புரட்டி போட்டுட்ருக்கான். உள்ளே வராங்க ஆன்ட்டிலாம். அவங்க வரும்போதே நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, உங்களை பார்க்குறாங்க. லைட்டாக ஸ்மைலோட வீ ஜான் அடிச்சிட்ருக்கான், நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க. அந்த சவுண்டு கேட்டு ஆன்ட்டி திரும்பி பார்க்க வீ ஜான் அடிச்சிட்ருக்கான். வீ வீ என்ன பண்ணுற வீ, டீ அவன் தம்பிடா விடுடா அப்படின்னு ஆன்ட்டி, யோனா, ஜியா அப்படி சொல்லிட்டு 3 பேரும் வந்து அவங்க 2 பேரையும் தடுக்க ஜான் அவ்வளோதான் ஒரு மாதிரி கொல்லுன்னு ஆயிட்டான். வாயில் மூக்கில் எங்கெங்கே அடிபட்டிருக்கோம் அவனுக்கே தெரியல, அங்கங்கே ரத்தம் வருது. எவ்வளோ அடிபட்டோம். பட்
உங்களுக்கு சேனல் ஏன் விட்டாமி அப்படி இருக்கு, இன்னும் அடிக்கணும் அந்த ஃபீல் தான். இவங்க விய தடுக்க வி மா என்னம்மா டீ அவன் தம்பியா எதுக்குடா இப்படி அடிக்கிற? தம்பியா என்னம்மா என் ரூமுக்குள்ள ரெஸ்ட் ரூம் கிட்ட வரைக்கும் வந்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்போதுலேருந்து யாரும் என் ரூம்ல இருக்காங்கன்னு ஃபீல் ஆச்சு. என் ரூமுக்குள்ள இருக்காமா அவன் அப்படி சொல்ல யூனா ஜியா ஆண்டி 3 பேரும் உங்களை தான் பார்க்குறாங்க. பிகாஸ் சான் உங்களை தான் சுற்றி சுற்றி வருவான். வி அவங்க அம்மாவை பார்த்துட்டு உங்களை பார்க்குறாங்க தெரிஞ்சிச்சு. டேர்ன் பண்ணி வி உங்களை பார்க்குறான். எவ்வளோ நேரம் நீங்கள் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ வியை பார்த்த அடுத்த செகண்ட் ஒரு ஹாப்பியில் வியை ஹக் பண்ண அவன் கிட்ட அப்படி ஓடி வரீங்க. ஒரு ஸ்மைல் வர ஏன்னு தெரியல வீக்கு இது பிடிச்சிருக்கு. நீங்கள் ஒரு சிரிச்சுட்டே அப்படி அவன்கிட்ட ஓடி வருது. அவனுக்கு பிடிச்சிருக்கு. லைட்டு ஒரு ஸ்மைலோட ஹக் பண்ண வரா அவனுக்கு அது ஃபீல் ஆகிடுச்சு. நீங்கள் அவனை ஹக் பண்ணுற மாதிரி அவன் கிட்ட ஓடி வரீங்க. என்ன நினச்சிங்கன்னு தெரியல. அவன் கிட்ட வந்து ஸ்டாப் ஆகி அப்படி நின்ட்டீங்க. அவனை ஹக் பண்ணலை. நீ எதிர்பார்த்துருப்பான் நீங்கள் ஹக் பண்ண வரீங்க அப்படி சொல்லிட்டு. பட் எதுவும் பண்ணலை. அவங்க முன்னாடி ஆன்டி யூனா சியா அப்படிலாம் இருக்காங்க. சியா நீ என்ன பண்ணுறன்னு தெரிஞ்சுதான் பண்ணுறியா? அமைதியாக இருக்கீங்க. ஆன்டி வி ஜான் அடிச்சிட்ருக்கான் நீ பார்த்துட்ருக்கியா? அதுக்கும் அமைதியாக இருக்கீங்க. யூனா அதுக்கு தாம்மா சொல்கிறேன் இவ்வளோ வெளியே தள்ளுங்கன்னு. நீங்கள் தான் வேணான்னு சொல்லிட்டுருக்கீங்க. பார்த்தியா என்ன பண்ணிட்டுருக்கான்னு. இதுக்கும் அமைதியாக இருக்கீங்க. கார்ட்ஸ்லாம் சவுண்டு கேட்டு வந்திருப்பாங்க. ஆன்டி அவங்கள பார்த்து தூக்கு ரூமுக்கு கூட்டு போகணும், ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ரொம்ப ப்ளட் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் கிட்ட ஜானை தூக்க சொல்லிட்டு அவங்க முன்னாடி போகிறாங்க. போகிற அவங்களே பார்த்துட்டே இருக்கீங்க. வி உங்களை பார்க்குறா. ஆன்டி யூனா ஜியா இவங்களாம் ஒரு மாதிரி பேசிட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி உங்களுக்கு கவலை இல்லை. கண்ணெல்லாம் தொலைச்சிட்டு சிரிச்சுட்டே வி அடிச்சிருப்பாங்க ஏன் அவனை. ஸோ அது மட்டும் தான் ரிப்பீட்டடாக ஓடுத. இதுக்கப்புறம் அவன் என்கிட்டே வரமாட்டான். திருட வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு தம்பி அடித்தார். இது எனக்காக அடிச்சிருந்தா இன்னும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே திங்க் பண்ணிட்டு உங்கள் கண்ணெல்லாம் துடைக்கிறீங்க. இப்போ தான் எனக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டே வீயை பார்க்குறீங்க. இப்போ வீட்டை கண்ணு தெரியாத மாதிரி என் ஜனா அம்மாவி உங்களுக்கு ஏன் இது சொல்லலை அப்படின்னு வீத்துட்டு போகிறான். ஒரு பயம். இங்கே பாருங்க அவங்க உள்ளே வந்துட்டாங்களா, சடனாக எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலவே. நான் சொல்லியிருப்பேன் பட் நீங்கள் கேட்குற மைண்ட் செட்டில் இருந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு நிறைய பேச வி என் கைப்பிடிச்ச கிட்ட கூப்பிட்டு போ அப்படிங்கிறான்.